எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்த பெரிய கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கடந்த 5 மாதங்களும் தேவன் நமக்கு போதுமானவராய் இருந்து, இந்த 6வது மாதமும் தேவன் நம்மை மிக அழகாய் நாம் இந்த முதல் தேதியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நன்றி சொல்ல அவர் தந்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதமும் தேவன் நம்மை நடத்துவார். அவர் மிக அழகாய் நடத்துவார். சங்கீதம் 23:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன், காரணம் என்னை மேய்க்கிறவர் என்னை அழகாய் என்னை கொண்டு போவார், என்னை நடத்துவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் அவர் நம்மை நடத்துவார். தாழ்ச்சி அடைய விடமாட்டார், குறைவுபட விடமாட்டார். நம் தேவைகள் இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள் நம் தேவைகள் நம் கழுத்தை நெருக்குவதை போல இருக்கலாம், அல்லது எங்கே போவேன் யார்கிட்ட போவேன்னு போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாத்திரம் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால் போதும். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த தெளிவும் நிச்சயமும் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு உங்களை யார் மேய்க்கிறது? யார் உங்களை நடத்துகிறது? உங்களுடைய பிடரியை யார் பிடித்து வைத்திருக்கிறது? யாரோ ஒருவர் உலகத்திலே உங்களை பிடித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். தங்கள் கட்டுப்பாட்டிலே உங்களை வைத்திருக்கலாம். உங்களை தங்கள் வசப்படுத்தி உங்களை அவர்கள் ஒருவேளை நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு வச்சிருக்கலாம். ஆனால் இன்று உங்களுடைய அந்த கட்டுகளை விட்டு வெளியே வாருங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, என்னை கர்த்தர் ஒருவர் தான் ஆளுகை செய்யணுன்ற அந்த உன்னதமான ஒரு முடிவை எடுங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கட்டும், அவர் மேய்க்கட்டும். அவர் மேய்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்னை எங்கே கொண்டு போகிறாரோ நான் போகணும். அவர் சித்தத்துக்குள் இருப்பது, மேய்ப்பருடைய கரத்துக்குள் இருப்பது, மேய்ப்பர் என்னை நடத்தி கொண்டு போகிற இடத்திற்கு நான் செல்வது, இதுதான் மேய்ப்பனின் கைக்குள் இருக்கிற ஆடுகள். வேதத்தில் அதை தான் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். குறையில்லாமல் நடத்தப்படணுமா? ஆண்டவர் உங்கள் தேவையெல்லாம் ஆச்சரியமாக சந்திக்கணுமா? என்னைக்காவது ஆடு, மேய்ப்பனே எனக்கு சாப்பாடு தா, தண்ணித்தா அப்படின்னு அந்த ஆடு கேட்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கைக்குள்ளான ஆடாக இருந்தால் அவர்தான் என் மேய்ப்பர் என்றால், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால், வேலைக்கு என்னென்ன தேவை எப்பப்பமோ அதையெல்லாம் அவர் செய்வார், தருவார், சந்திப்பார். இந்த மாதம் கர்த்தர் அப்படித்தான் உங்களை நடத்துவார். விசுவாசிங்க, என்னை அவர் மேய்க்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் ஏன் கவலைப்படணும்? நான் அவர் கைக்குள்ளான ஆடு என்பதில் உறுதியாயிருங்கள். 2வது, நான் அவர் சத்தத்தை கேட்கும் ஆடு என்பதில் உறுதியாருங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஆடு மேய்ப்பனுடைய உறவை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான வசனம், 4வது வசனத்தை பாருங்களேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். பாருங்க, அந்த ஆடுகள் அவன் சத்தத்துக்கு அறிந்திருக்கிறது, எனவே அவன் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நம்ம யார் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிற ஆடுகளா இருந்தா அவர் நம்மை அழகாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். நம்ம பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதம் தேவன் என் மேய்ப்பர், அவர்தான் என்னை ஆளுகிறார். அதுதான் கைக்குள்ளான ஆடு. 2வது, அவர் சத்தத்தை கேட்கும் ஆடு. அது மாத்திரமல்ல, 3வது, அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா? அந்த மேய்ப்பனோடு இருக்கின்ற ஒரு ஆடு. அவரை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அவரை விட்டு வெளியே போயிட்டா தான் ஆபத்து. ஏன்னா 23ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 4வது வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும்.
அவரை விட்டு போயிடவே போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. எல்லா இடமும் அவர் வருகிறாரா? அவர் வரலனா நீங்கள் அங்கே போகாதீங்க. அவர் போகாத இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அவர் போகிற இடத்துல நம்ம இருக்கணும். எனவே அவரோடு கூட இருக்கிற அந்த இன்டிமசியை, நெருக்கத்தை வளர்த்து கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கம் எவ்வளவு அவசியமானது. இன்றைக்கும் கர்த்தர் அந்த நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்னும் அவரோடு, ஆண்டவரோடு என்ற அந்த உன்னதமான உறவை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை விடமாட்டார், ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம தைரியமாக சொல்லுவோம். 100ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்கலாம், நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைகள் நிறையா இருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் நடத்துவார். சொல்லுங்கள், அமைதியாக உட்காந்து, அப்பா நீங்கள் தான் என் மெய்ப்பர், உங்கள் கைக்குள்ளே இருக்கிறேன், உங்கள் சத்தத்தை கேட்குறேன், நான் உங்கள் கூடவே இருக்க விரும்புகிறேன், எனக்கு இந்த அனுபவம் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் நம்மளை அழகாக நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதத்தில் எந்த வீண் செலவும் மருத்துவ செலவு உங்களுக்கு வராமல் கர்த்தர் காப்பாராக. உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும். நான் மனதார உங்களை வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 1 தேதியில் உங்கள் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறபடியினால் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லைப்பா. எல்லாமே அதன் காலத்தில் நேர்த்தியாய் நீர் பார்த்து கொள்வீர். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்து கொள்வீர். ஆனால் நாங்கள் உங்கள் கைக்குள்ளான ஆடுகளாக, உங்கள் சத்தத்தை கேட்குற ஆடுகளாக, உங்கள் கூட இருக்கிற ஆடுகளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் கடந்த காலத்தில் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி நடந்திருந்தா எங்களை மன்னியும். உங்கள் கையை விட்டு வெளியே ஆளுகைக்குள்ளே போயிருந்தா எங்களை மன்னியும். உங்கள் சத்தத்தை கேட்காம எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் நடந்திருந்தா எங்களை மன்னியும். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி என் கூட இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த தீர்மானத்தை எடுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தி, ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடரட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இந்த மாதம் தேவையில்லாத செலவுகள், ஆண்டவரே மருத்துவ செலவுகள் ஒன்றும் வராதபடி காத்துக்கோங்க. என்னென்ன தேவையோ அதை சந்தித்து நடத்துங்க. மகிமைப்படுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த புதிய அகாடமிக் இயர்க்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தையும் நல்ல கிருபையையும் சுகத்தையும் பலனையும் தாரும். எல்லா வியாதிக்கும் நோய் தொற்றுகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கோங்க. வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிறவருடைய தொழிலை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க. பிசாசின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து நீர் காத்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமம் தொடர்ந்து எங்களிலே மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும். நம்முடைய பிள்ளைகள் நன்மையான நாட்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் தொடர்ந்து கர்த்தர் உங்களை அழகாய் அதிசயமாய் நடத்துவாராக. தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. விங்ஸ் ஆஃப் விக்டரி அறக்கட்டளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம நிறையா புதிய திட்டங்களை துவங்கி இருக்கிறதுனால இந்த மாதத்திலேருந்து இதை பார்க்கிறவர்கள் நம்ம புதுசாக முதியோர் இல்லம் மாத்திரமல்ல, நம்ம பைபிள் காலேஜ், நம்ம தெரப்பி சென்டர் என்று நிறையா புதிய திட்டங்களை துவங்கி இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு 300 பேர் நமக்கு தேவைப்படுறதுனால நாம் அதற்காய் தீவிரமாய் நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் மனதில் பேசினா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு 300 பேர் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட சொல்லலாம். நம்ம செய்கிற சமூக பணிகளை நீங்கள் வந்து பாருங்கள். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி அலுவலகத்துக்கு வாங்க. அந்த சென்டரில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். எனவே நீங்களும் இதுக்கு வந்து உதவி செய்யலாம். வாலண்டியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்னும் இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே காண்கிற அந்த வெப்சைட்டை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வரலாம்.
உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSC கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.